அவர்கள் தன் தாய் தகப்பன் பார்க்கக்கூடிய வேலையை இன்றைய காலத்தில் இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லக்கூடிய மகன்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, ஏப்பா இப்போ போய் ஆடு கிடைக்க ஆடை போய் மேய்ச்சிக்கிட்டு இந்த மழையிலையும் வெயிலையும், ஆனால் மழையிலையும் வெயிலையும் பாராமல் அந்த ஆடு மாடு மேய்ச்சித்தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு படிக்க வைத்திருக்கிறார் என்று அந்த மகன் உணரவில்லை. ஆனால் என் தம்பி அப்படி கிடையாது. அரசு பள்ளியிலே வாத்தியார் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்ததை நான் வரவில்லை, இந்த வேலையை ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு கொடுங்க. எங்கள் அப்பா என்னை நாடகம் ஆடித்தாங்க, கூத்தாடித்தான் என்னை வாத்தியாருக்கு படிக்க வச்சார். அந்த கலையிலே நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவுடைய கஷ்டத்தை நான் உணருவேன் என்று வந்திருக்கிறான் என் தம்பி. ஆசிரியர் பெருந்தகை, எங்களது கலைமணி. கலைக்கெல்லாம் மணி, என்னைக்கு நீ கலைமணி தாண்டா தம்பி. கலைமணி அண்ணே ஒரு பாட்டு கேட்குறேன், சொல்லுங்கண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சொல்லுங்க. அடிமஞ்சன தீ தீ கொளுத்தி கருவ காட்டு முல்லா செடி. அந்த பைசனில் அந்த பாட்டு பாட முடியும் அண்ணே? தத்துவ பாட்டு சொல்லுங்க படிப்போம், சாமி பாட்டு சொல்லுங்க படிப்போம். இந்த பாட்டை போய் எப்படி படிக்கிறது? அப்போ இவ்வளோ நேரம் உன்னை பெருமையாக பேசி நினச்சி வீட்டுக்கு போடா. மருது என்ன வருது, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன்னா அதை படிக்கணும். ஏன்னா தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட நான் போயிடுவேன், மனப்பாடம் பண்ணலைன்னு. இன்னைக்கு செல்லை பார்த்துட்டே 1000 பாட்டு பாடலாமடா. நீ படிச்சிருக்கல சொல்கிறான் அவன்கிட்ட. இல்லை வாய்ப்பு கம்மி. எப்படி அப்படியா? திடீர்னு காரைக்குடியில் முனியாண்டி கடைன்னு அந்த பெண்டில் ஒன்று இருக்குது, தெப்பக்குளத்துக்கிட்ட. அங்கே உளுந்த வடை போடுவார், பக்கத்தில் போய் வெங்காயம் வெட்டுறியா? ஏன்னா ஒரு வாத்தியார்ன்றது எனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அண்ணனுக்காக பாடு. ஆமாம், ஏது லேஜ் வாஜா தப்பாக இருந்தால் கூட இது ஊர் நம்ம சொந்தம் வந்தோம்டா. அவங்க 10 பேர்த்த வாழை வச்சு தாண்டா அவங்களுக்கு பழக்கம். உன்னையும் வளர்த்து விடுவாங்க, என்னையும் வளர்த்து விடுவாங்க, நீ கடைசு. நீ எப்போ பார்த்தாலும் நம்ம குலைவு கடிச்சிய மாதிரியே. பைசனில் மஞ்சனத்தி பாட்டு செல்ல பார்த்துக்க லேசா கூட. எங்க பாடு அண்ணனோட விருப்பத்திற்காக ஒரு முயற்சி. அப்ப எக்கோ நல்லா வச்சு சார் போய். ஆனா பிடிச்சிருந்தா நீங்க கை தட்டினீங்கன்னா அவன் தப்பிச்சுக்கிட்டான், கை தட்டாம இறியிட்டுனா அவனை சரி சரி. தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்சு காட்டு பேச்சிடி காட்டு பேச்சிடி தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்சு பாட்டு பேச்சிடி பாட்டு பேச்சிடி. சாசி உடனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உச்சிரிப்பு புளிய காட்டி பூவாச்சிடி போரடி வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாடி நீதாடி மனசெல்லாம் உன்னிறந்தாடி அடிப்போடி இப்போடி உன்னை தேடி என தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி மஞ்சனத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி. அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மரப்பு மேல பாசம் எரியுதடி பாச துடிக்குதடி. அடிய மச்சி விட்டு மயில என் தவிப்பு போடும் தந்தார ஓசை குட்ட உடைக்குதடி பாசம் நுழையுதடி உவாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உபாசம் எரியுதடி உபாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி என் பாசம் எரியுதடி.
இரத்தினமே மறைச்சு வச்ச சித்திரமே முடிஞ்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறேன் என தீ பிடிச்சு நான் சாவுறேன் என தீ பிடிச்சு நான் சாவுறேனே சாத்தி உடனப்பு பருவ காட்டி முள்ளாச்சிடி அடியாத்தி உச்சிரிப்பு புளியை காட்டி பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடனே நான் ஏற்கப்பட்டு மருதாணி நீதாணி மனசெல்லாம் உனிரதாணி அடிப்போடி சுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி வச்சே இடத்தினமே மறைச்சு வச்ச சித்திரமே முடிஞ்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறேன் என தீ பிடிச்சு நான் சாவுறேன் என தீ பிடிச்சு நான் சாவுறேனே சூப்பர் என் தம்பி, முயற்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள். படித்த ஒரு வாத்தியார் நிரூபிச்சியா, வாழ்த்துக்கையா. நன்றி நன்றி நன்றி. இருங்க செம்பியா. முடுக்கு வயல் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் நால்வர் பாய்ஸ் ராம்குமார், மதி, ஆனந்தராஜ், ராமச்சந்திரன், முடுக்க வயல் சிங்கப்பூர் உறவுகள் 1001. நன்றி நன்றி. அங்கேயே இருங்க, இந்த வாரி பப்புல அந்த கசாயத்தை இது பண்ணி விடு, அடுப்பு பற்ற வைங்கடா. குல்பி போட்டோகிராபி இணைந்து வெளிமுத்தி வெளிவிரட்டின் ஆட்ட நாயகன் வெள்ளங்கம் பிரதர்ஸ் சார்பாக ரூபாய் 301 லாஸ்ட் பார் 2 மினிட் கரெக்ட் 2 நிமிடம் அந்த அட்டை எகன கழிச்ச தங்கம். வெள்ளங்கம் பிரதர்ஸ் சார்பாக 301 கொடுத்த உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. தொடரட்டும் வீர விளையாட்டு. சூப்பர் பாட்டா பத்தியாயே. இந்த பைசன் பாட்டு நீ கேட்டவனே என்னன்னு இல்லை, எங்கே போய் சேர்ந்துருக்கு வர அந்த பாட்டு. பாட்டு உனக்கு புரியாது, ஏதோ குத்தாட்டம் போகிறேன் நீ ஆடிட்ட. வாழ்த்துக்கள் ஓல்டு பீப்புள், வாழ்த்துக்கள் புறாங்கிறேன். மருதாங்க சக்கரவர்த்தி மரங்குத்துவான் கோட்டைக்கிட்டி குமரன் பாசத்துக்குரிய என் தம்பி, எப்பொழுதும் அதிரடி மன்னன் தான். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார். மருது
சூப்பர். அவன் அடி அது உரம் சொந்த அடி, வாத்தியார் சொல்லி கொடுத்த அடி. வாழ்த்துக்களை ப்ரோ. இந்த வந்துட்டால தம்சர் சிவமணி 2020 கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கியா மாப்பிள்ள? அதில் பின்னாடி போய் அடிப்பேன்ல வந்தேன். அவனுக்கே தெரியாது மூடு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இவன் ஒரு அதிரடி மன்னன் தான். எண்டபுலின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு இந்த கலைஞனை வைத்து ஒரு பேர் கிடைக்குது என்றால் வாழ்க உன் குடும்பம், உன்னுடைய கிராமம். எண்டபுலி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் தம்பி மணிவேல் அவர்கள். ஆல்ரவுண்ட். அவ்வளோதாண்ணா. முடுக்கு வய ஊருக்கார கொடுக்குற காசு உனக்கு லெவிக்கினா என்னன்னு இல்லை. என்ன அடி அடிக்கிற முண்டை கிளியாஞ்சட்டி அடி மாதிரி உன் உடம்புக்கெல்லாம் அடிச்சு நேரம் 2 புழக்கம் மயிர் மேனே அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதை போட்டு பார்த்தியா அதுக்காகத்தான் வந்திருக்கேன். 800 செலவு பண்ணி ரவுண்டு அடிக்கிறியா இல்லையான்னு அவன் தான் செக்யூரிட்டி. அட்றா என் தம்பிக்கா, என் தம்பி தப்பாட்டா கலைக்குழு இந்த இருக்கா வர சிங்க குட்டிய அவன் கிளப்படும் கிளப்படும். ராசாத்தி கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறேன்? உன்னைய சொல்கிறேன் அண்ணா, உன்னைய சொல்கிறாண்ணா. வீடியோ கால் பேசுறதுக்கு வந்தான்னா தாளம் போட வந்தேன். இப்போ பாரு குறும்பி தெரிக்க அறைய மட்டும் பாரு. யாரவே பந்திலேருந்து கம்பை பிடிச்சிட்டு வடக்கே மைத்த போடுவோங்கண்ணா. இனி எதில் உண்டு விட போறியோ. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கின்றார். இவர் இல்லைன்னா அவள் ஊரே கிடையாது. இவர் தான் போய் மோட்ரு போட்டு விடுவார் தண்ணி டேங்கி. ஆப்பு என் அன்பு மாப்பிள் பிலாவடியந்தல் சி கருப்பையா ஓம் இந்திரா உத்ரா இந்திரா. வேற யாரு? சான்சிராணி பத்ராபிஷாம். வேற யாருக்கு? மொத்தத்தில் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணிடுவா. மொத்த குடும்பத்திலே புஸ்தகம் ஈசிமர்த்தனா விநாயகத்தினோட காலாஞ்சி கொடுத்து விடுங்கோ. என்னடா ஒரு 100 ரூபாய்க்கு 77 வேறா? நீ வந்த தத்தினை முடிச்சா அதுக்கு எத்த தண்டி வாத்திரை இருக்க நோத்தால பேப்பைய மேனே. அப்போ எக்கோ இங்க இருப்பா. யானை வரட்டும் பிடிச்சி விட வேணாமா? என்ன வேலைக்கு வந்து எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி வந்து நிற்கிறிய? போய் எடுத்துட்டு வாங்க. கம்பு கொட்டை சிரைச்சி விட்டுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டாரையுமே அப்படியே அரைஞ்சோம்னா எரியும். மாப்பிள்ள வாவோடா. இவர் வாவோட கிடையாது, இவர் வந்து உறிஞ்சுறவர். கரெக்டாக போடணும் பாட்டு. என்ன தாமா தாளம் போடணும் பாடுற பாட்டு. சரி ஆமா. கருவியெல்லாம் காட்டுக்குள்ள கட்டி வச்ச அங்கதுக்கு பண்ணீங்க நேரம் சொல்லி நினைக்கிறேன். காத்த கலட்டிக்கிட்டு தேங்காய் போட்டுக்கிட்டு அரைவேன். நல்ல மூடா இருக்கும்போது பாடு. பார்த்தியா அவர் தான் மூடா கலப்பி போடுவார். மூடு நிமினி கரெக்டாக போடணும். சரி ஆமா. இங்கே போனேன் இங்கதான் பாட்டு. எங்கே போனேன்னா இங்கே தானா மாப்பிள்ள விளையாடாத மாப்பிள்ள. சாமி இறக்கணும் அடுத்து வேமா போடுங்க. சரி ஆமா. போடணும் கரெக்டாக. மருது அதை சொல்லி கொடுப்பானா? நான் எத்தி புரிய போகிறான்.
தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்ட மொப்பம் புட்டிட்டா. ஆமா தம்பி 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 ஆடா கரெக்டாக போடு மாப்பிள்ள, அரைஞ்சு விடுவேன். சரி மாமா. முந்தானைய இழுக்கட்டுமா சும்மாயிரு. வேண்டாம் மாமா, நைட்டி போட்டுப்பா. தம்பி தம்பி இவனை ஏதாவது கேட்டு கொடுங்க, நான் அரைஞ்சு விடுவேன். இந்த இருக்குல்ல போ, இந்த இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கணும். இந்த வத்தியா கரெக்டா போடியா சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ணன் கோவப்பட்டான். அவன் தடத்துல மிதி போடலாட்டி வருவேன் திருப்பி. மப்டி அவர் அவன் எதுக்குடா வந்தேன், தூக்கத்தில் எதுக்குடா வந்தேன். அவன் வந்து சொல்கிற அளவுக்கு மாப்பிள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தாள், உங்கள்கிட்ட போய் நான் சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டே ஏன்டா வீச்சம்படுத்தவளை. கரெக்டாக போடு, மண்டை வட்டு நல்லா வாயில் வந்து வீச்சம்படு. கரெக்டாக போடணும். சரி மாமா. திருவிழான்னு வந்தா அவள் கோவில் வர மாட்டா. ஏன் 30 சொல்லலை. பாட்டு போடனா ஏன் வரல மயத்தை புடுங்கல. கரெக்டாக போ, தாளம் மட்டும் போடு. பாட்டு தாண்டா நல்ல பாட்டம் வேணும் மாமா, கிளம்புற மாதிரி. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட டியோம் டியோம். எப்பமா பாத்தீங்க? அந்த வத்தியா அவர் எவ்வளவு பெரிய பப்புன்னு சொல்லி ஒழுங்கா தலம் போடுற. ஒழுங்கா போறா. நானே எங்கே நிக்கிறேனே, ஒழுங்கா போலாட்டி அடிப்பேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அவனே ஒரு லூசு கூதி, அவனுக்கு போய் சொல்லி அத்தி தோப்பூர் கொத்தனார் பையன் மண்டியை உடச்சிட்டாரு. அவன் எதுக்குடா வந்து என்ன அடிக்கிறேன், உன்னால தான்டா லூசு பையன். வேணாம் நீ ஒண்ணு வேணாம். கலை நீ சொல்லுறாங்களே கலை. தெரியாம வந்துட்டோம் மாமா, தெரியாம வந்துட்டோம் மாமா. நீ என்ன சொல்ற வாத்தியாரே? ஒரு தடவை வாத்தியார் கரெக்டாக போடுறேன். மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. ஏன் தை மாசம் வயசுக்கு வராதா? அது நேரத்துக்கு வந்துருச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. போய் நீங்கள் சூம் பண்ணது போதும், வேணாம். இதுக்கு மேலே கொலை விழுந்து போக நான் குடும்ப குட்டி கட்டு போயிடும். ஓடி சாமியை அழைக்க போகிறேன். தத்துரூபமாக இங்கே ஆடி வர வேண்டும். தம்பி பப்புளுக்கு இப்படிலாம் சொல்லவே கூடாது, பேசாமல் இருங்கப்பா. அவங்க வந்து இங்கே புலம் தள்ளுறது மாதிரி தான். 2 முண்டையும் வந்தவனே அப்படி பயந்து ஓலரோட நிற்பேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று செய்வாங்க. நீங்கள் இழுத்து விட்டு போயிருங்க, அவங்க நாளைக்கு சொல்கிறேன்டா சாமி அழைக்க போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய